ஒன்று, என் சப்ஜெக்ட் என்ன? வெற்றியாளர்கள் வெற்றிக்கு குடும்பத்தின் பங்கு இருக்கு. இல்லைன்னா இவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃபும் லேடிஸும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தொழிலதிபரா? இல்லை கூட வந்திருக்கீங்க, அவ்வளோதான். வெற்றியாளர்களுக்கு குடும்பத்துடைய பங்கு இருக்கிறது ஒன்று. அப்படி வெற்றியாளர் குடும்பத்தின் பங்கு இருப்பதனால்தான் அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். இதுதான் உண்மை. கலையிலேருந்து போகும்போதே போகாதீங்கோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அறிவுரை சொல்றதை விட ரொம்ப ஆபத்து எதுவுமே இல்லை. ஒரு அம்மா சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட சொல்லிச்சு, ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. ஏன் அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டு 6 மாதமாக கெட்டு குடிச்சவர் ஆகிட்டார். காலையில் வந்து குடிக்கிறார், வேலைக்கு போகிறதில்ல. நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சர்ச்சுக்கு வந்து அந்த 6 மாதம் ஆகுது, வீட்டில் ப்ரேயரும் வர்றதில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்து புத்திமதி சொல்லுங்கள். ஃபாதர் சொன்னார், கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டார். ஒரு நாள் ஃபாதர் ரோட்டில் நடந்து போயின்னுக்கிறாரு. நம்மளால் வரான் எதிர்க்க, ஃபுல்லாக தண்ணியில். ஃபாதர் ஒரு சந்தேகம் வேணாம், என்னென்ன இந்த முட்டி வலி எதுக்கு வருது அப்படின்னா. ஃபாதருக்கு அடாடா, இவனுக்கு ஏற்கனவே புத்திமதி சொல்லணும்னு நம்ம வெயிட் பண்ணிடுக்கிறோம், இவனை வந்து மாட்டுறான் அப்படின்ட்டு புத்திமதி சொல்லிடலாம் அப்படின்ட்டு. முட்டி வலியா? ஆமாம். உடனே அவர், முட்டி வலி ஏன் வருது தெரியுமா? யார் டெய்லி வேலைக்கு போகாமல் குடிக்கிறானோ, யார் வந்து திருச்சபைக்கு வராத இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறானோ, எவன் வந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு முட்டி வலி வரும், புரியுதா அப்படின்னாரு. உனக்கு எத்தனை நாள் ஆனார்? எனக்கு இல்லை ஃபாதர், காலையில் படித்தேன், போப்புக்கு முட்டி வலின்னு போட்டுருந்தது, அதான் ஏன்னு கேட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன ஒன்று புரிஞ்சிச்சுட்டு போயிட்டான். சார், நம்ம யாருக்கு அறிவுரை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார். நிம்மதியாக தூங்கணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை வெற்றி. நிம்மதியாக தூங்கணும், மனதில் வந்து மகிழ்ச்சி இருக்கணும். காலையில் புறப்படும் பொழுதே ஒன்று நம்ம மகிழ்ச்சியாக கிளம்பணும் வீட்டை விட்டு, அந்த நாள் உண்மையிலேயே இனிய நாளாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை மகிழ்ச்சியாக அனுப்பணும். புறப்படும் போது சண்டை போட்டால் முடிஞ்சு போச்சு. சில பேர் நான் பார்த்துருக்கேன் சார், 2 வீலரில் போகிறவன் நான், சிக்னல் கிட்ட தானாக பேசுகிறான் சார், செல்ஃபோன் இல்லை சும்மாவே பேசுகிறான். நீ சொல்லி எல்லாம் நான் செய்யணும், நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன்னு அதை கண்டினியூ பண்ணுறான். அந்த நாள் விளங்குமா? நான் சொல்கிறேன், யோ பச்சை போட்டான் போயா, சாயங்காலம் போய் சண்டை போட்டுன்னு, நாள் விளங்குமா? இல்லை, நகைச்சுவை உணர்வு வேணாம் சார். சார் எந்த இக்கட்டு, சிரிச்ச மூஞ்சோடு இருங்க சார், உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. எப்போ பாரு ஐசியூலேருந்து வெளில வந்த மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறான். ஏன் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னைய லெவலில் இந்தியாவில் மகிழ்ச்சியாக எப்பவுமே இருக்குது சாமியாருங்க மட்டும்தான். எத்தனை கேஸ் போடுங்க, சிரிச்சா மாதிரியே இருக்கிறானுங்க சார். அன்னைக்கு ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரான், கேஸு சிரிச்சா மாதிரியே வரான். வந்துங்க ஜட்ஜை பார்த்து மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி கேஸ் கட்ட பார்த்துட்டு சொன்னாரு, சாமி உங்க மேல கேஸே அதுதான், மங்களம் உண்டாயிட்டாங்களான்னு. ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னு திருப்பி கைக்கு தூக்குறான். ஜட்ஜுக்கு முடியல, சாமி உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த போலீஸ் ஸ்டேஷன் சுடுகாடு இங்கெல்லாம் போனால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு அவன் சொல்கிறான், உங்களுக்கு தான் என்ன தெரியல, 17 கேஸு வந்து போகிற இடம் தான். இந்த தமிழகத்தில் அரச பரம்பரையை தவிர தன்னுடைய சொந்த வீட்டின் மேல் கலசம் கொடி வைத்துக் கொள்ள உரிமை பெற்ற ஒரே இனம் நகரத்தார் இனம் மட்டும்தான். இது எவ்வளவு பெரிய பெருமை சார், ரொம்ப பெரிய பெருமை. இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நகரத்தார்னா ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள். ஆதி காலத்திலேருந்தே குடும்பம் தான். எங்கேயோ போய் பர்மாவில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு பணத்தை மட்டும்தான் செட்டியார் அனுப்புவார். அந்த கோட்டை மாதிரி இருக்கிற வீடுகளை கட்டினதெல்லாம் நம்ம ஆட்சிங்க மட்டும்தான் சார் கூட இருந்து. ஆட்சி இல்லைன்னா செட்டியார் இல்லை. ஆக கை கொடுக்கிற ஒரு பெரிய குடும்பத்தாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த செட்டியாரும் மேலே வந்ததா சரித்திரமே கிடையாது. ஒன்றும் இல்லை, குடும்பத்தார் கை கொடுக்கணும்னா கூட இருந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க இல்லை, டிஸ்டர்ப் பண்ண வந்தாலே போதும், அதுவே போதும். செட்டியார் கிளம்புறாரு, ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்கு அப்படின்றாரு, நானும் வருவேன். இவர் போகிற பிஸ்னஸ் மீட்டு வேற பிஸ்னஸ் மீட்டு எல்லாருக்கும் இல்லை இல்லை, அங்கே லஞ்சு நானும் வரேன். எந்த இடத்துக்கு போனோம், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஆதரவு தரோம். அந்த ஆதரவு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வெற்றி கொடி நாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் தொழிலதிபர்களாக. சார் தர்மம் பண்ணும்போது பிரச்சனை சார், குடும்பம் ஒத்துக்கணும் சார் தர்மம் பண்ணுறதுக்கு. அது பெரிய பெரிய தவம். அது ஆட்சி மார்க்கம் செஞ்சதுதான் பெரிய உச்சம். இன்னைக்கும் வந்து காசியுடைய சரித்திரம் இன்னும் உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் குடும்பம். ஏன் பணத்தை எடுத்து கொட்டுறீங்க, சும்மா ஒரு 4 ரூபா உண்டியில் போட்டு வந்தால் போதாதான்னு கேட்டாங்க வச்சுக்கலாம். இவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, கல்லூரி கட்டுறாங்க, கட்டாதீங்கன்னு சொன்னால் மீற முடியுமா?
அப்போ கட்டி இன்னைக்கு இப்போ பல்கலைக்கழகமும் ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் குடும்பம் தான். அந்த செட்டியார்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க சார். அவருக்கு உறுதுணையாக இருந்த ஆட்சிமார்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க சார். ஆனால் அவங்க பேர் இன்னைக்கும் வரலாறு தன்னிடம் குறித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குடும்பம் தான். மன்னருக்கு கடன் கொடுத்த படுமை 13 தலைமுறை தெரியும் சார். இந்த தமிழகத்தில் வியாபாரம் பார்த்ததுலேயே சமூகத்தாருடைய இது மற்ற லெஜரே 200 வருஷம் லெஜர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தொழிலதிபர்களாக மாறுகிற நம்ம நகரத்தாருடைய வெற்றி, அந்த வெற்றிக்கு துணையாக இருந்தது குடும்பம் தான் இன்னைய வரையும். வாழ்க்கையை பற்றி சரியான புரிதல் வைத்திருந்தவர்கள் நகரத்தார். அதாவது வாழ்க்கைன்றது நமக்கு அமையாது, நாம் நினைச்சபடி அமையாது இல்லை. வாழ்க்கை என்பது நம்ம நினைச்சபடி வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா போர் அடிக்கும் இல்லை. 200 வருஷம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனும் 200 வருஷம் தான் வச்சுக்கோங்க, ஒய்ஃபும் 200 வருஷம் தான் வச்சுக்கோங்க. வாழ்க்கையா சார் அது? நம்ம நினச்ச மாதிரி தொழில், நம்ம நினச்ச மாதிரி படிப்பு, நம்ம நினச்ச மாதிரி மனைவி கிடச்சிச்சுன்னா வாழ்க்கை நம்ம அமைச்சிக்கணும். அதுதான் மனுஷன். நான் இந்த ஜாதக பரிவர்த்தனைன்னு இருக்குல்ல, அதில் நம்ம கல்யாணம் பண்ணுறோம்ல, போய்ங்க ஒரு 50,000 ரூபாய் கட்டிட்டு 50 ஜாதகம் எடுத்துன்னு வரோம். நம்ம நட்சத்திரம் கூட எது பொருந்ததுன்னு பார்க்குறோம். ஒரு 5 பேருக்கு ஃபோட்டோ பார்க்குறோம். 5ல் 1 சுமாராகுது, ஒத்துக்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிச்சயதார்த்தம் ஆகிட்ட அடுத்த நாளுங்க நல்ல நல்ல ஜாதகம்லாம் வரும். எனக்கு வந்து அந்த மாதிரி நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன், மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன். எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்டேன், அவர் சொன்னார் கதம் கதம். அதோட சிரிப்பு, நீங்கள் இந்த கல்யாண மாலை பார்த்தீங்கன்னா தெரியும். பொண்ணு கேட்குறவன் சிரிப்பார்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு பெண் எப்படி வேணும் அல்ல, அவன் சொல்கிறான் சார் அழகா படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரித்து அடக்கமான ஒன்று பொண்ணு. டாய், இந்த காம்போவில் அடக்கம் வராது. அலைச்சலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. படிச்சிருக்கலவா, கை நிறைய சம்பாதிக்கலவா, அழகாவும் இருக்கலவா, அடக்கமாகவும் இருக்கல, எவரா இருக்கோ சார் நம்ம நினைக்கிறது இல்லை சார். இல்லை இப்போ நம்ம கூட தமன்னா மாதிரி வேணும்னு நினைச்சோம், கோவை சரலா மாதிரி தான் கிடைக்கும். இல்லை பெண்களுக்கும் அப்படி தான் சார். அஜய் விஜய், அஜித் விஜய் மாதிரி நினைப்பாங்க, நாகேஷ் மாதிரி நம்ம மாட்டுவோம். ஒன்றும் பண்ண முடியாது சார், வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சுக்கணும். அந்த மாதிரி அமைச்சு வெற்றி பெற்றவர்கள் நகரத்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுப்பாங்க. எந்த பிஸ்னஸ் நிற்கணும் அவங்களுக்கு தெரியும். அதை குலத்தொழிலில் இருந்து இல்லை, எந்த பிஸ்னஸ் நிற்கணும் தெரிஞ்சு அதில் வெற்றி அடைவாங்க. என்னோட வெற்றின்னு பார்த்துக்கலாமா, நம்ம பிஸ்னஸ் கிடையாது, எனக்கு வந்து தொழில் பேச்சு. இந்த அளவுக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணம்னு வச்சுக்கலாம் என்னோட குடும்பம். ஏன் இல்லைன்னா வெளியே போக முடியாதுங்க. ஒரு பண்டிகைக்கு இருக்க மாட்டோம். நாங்கள் ஒரு சொந்தக்கார கல்யாணம் அன்றைக்கி தான் நம்மளுக்கு பணிமன்றம் இருக்கும், தனி பேச்சு இருக்கும், வெளிநாட்டுக்கு போவோம், வீட்டில் சரியாக இருக்க மாட்டோம். ராத்திரி பகல் எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வர்றதே புது துணி எடுத்து பொட்டியில் வச்சு பழைய துணியை துவைக்க போகிறதுக்கு தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் அவங்க கொடுக்குற ஆதரவு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா மனைவியை கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. என்னை பார்க்குற எல்லாரும் அதான் பேசுவாங்க, எப்படி சார் ஒய்ஃபை கிண்டல் பண்ணிட்டு தைரியமாக வீட்டுக்கு போகிறீங்கன்னு. அவனுக்கு தெரியாது, போய் பொத்துன்னு விழுவேன்னு. குடும்பம் என்பது கூட இல்லைன்னா எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. நான் குடும்பம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுறேன். தொழிலையே ஒரு பிரச்சனை, பணம் பிரச்சனைன்னு வைங்க. இப்போ தானே லோனுங்கன்னெல்லாம் வருது பேங்க்கு, இல்லை பேங்க்கெல்லாம் இல்லாத போது தொழிலில் பிரச்சனை. ஆட்சிமார்கள் தங்கள் நகைகளை கொடுத்து தொழிலுக்கு உதவவில்லை என்றால் இந்த தொழிலை நீங்கள் வெற்றி அடைய முடியாது. அன்னைக்கே இருந்தாங்க, இன்னைக்கே இருந்தாங்க, அப்படிதான். வீட்டில் குடும்பம் ஒத்துழைக்கணும் சார். அந்த ஒத்துழைப்பு இருந்ததனால்தான் இவ்வளவு அளவுக்கு வெற்றியாக. வெளியில் இருக்கிறோம் சார், வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் மனிதநேயமே கிடையாது. ஒன்று பாருங்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுவான். நீங்கள் நசிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களை கிண்டல் பண்ணுவான். இல்லை அட பசின்னு கேட்குறவனுக்கு எடுத்து டக்குன்னு கொடுக்குறவன் இல்லை சார். பிச்சைக்காரங்கிட்ட பேச்சு போட்டி நிறுத்துவான் சார். நல்லா தானே இருக்க, உழைச்சி சாப்பிட்றது டை. அவனே மானத்தை விட்டு உங்கள்கிட்ட பிச்சை கேட்குறான். இருந்தால் போடு, இல்லை விடு, உழைச்சி சாப்பிடக்கூடாதா அப்படின்னா. குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் என்பது, குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் நீங்கள் வந்து ஒத்துமையாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது, குடும்பத் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை நோக்கி போகிறது சார். இது வந்து தொழிலதிபர்களுக்கு மட்டும் இல்லை, பப்ளிக் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான். தொழில் செய்பவர்கள் இன்க்ளூடிங் நம்ம எவ்வளோ திட்டினாலும் அரசியல்வாதிகள் அவங்களும் அப்படி தான் வெளியிலேயே இருப்பாங்க. இல்லை
மற்ற திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, தொழில் புரிவோர் எல்லாருமே அப்படிதான். அந்த குடும்பம் கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வெளியில் இருக்கிறவன் நம்மளை 10 பைசாக்கு மதிக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் இந்த சண்டைன்னு வந்ததுன்னா அது வேற விஷயம் சார். பெண்கள் கிட்ட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, சரியா? அது இல்லாமல் நம்மளுக்கு சண்டை போட தெரியாது இல்லை, உண்மையிலே தான். நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். சண்டை ஆரம்பிக்கும் போதே அந்த ஆள் கேட்கும், லாஸ்ட்டாக நீ என்ன சொல்கிற வேணும், டே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைடா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, சாதாரண டைமில் நல்லா பேசுவாங்க, சண்டையில் ரொம்ப நல்லா பேசுவாங்க. கிபி அன்றைக்கி கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பக்குன்னு இருக்கும். டெய்லி தான் திட்டம், இப்போல்லாம் மைண்டு வயசு வெளில கேட்குதாரு. முக்கியமாக இருந்தாலும் எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறும். பிரச்சனைகள் வரும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். இன்னொன்று, முதல்ல பிரச்சனை வந்த உடனே நம்ம சைடில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கணும். சும்மா வெளியிலேருந்து சில நிறைய எங்கள் MBAல சொல்லிக் கொடுப்பாங்க, என்னென்னா உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது ஜஸ்ட் லீவ் இட், என்ன அது உன் ப்ராப்ளமாக பார்க்காத. ஏன்னா நம்மளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அறிவுரை சொல்லுவோம், தெரியுமா? உண்மையிலேயே நம்மளுக்கு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் டென்ஷன் ஆகிடும். அதனால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஓரம் வச்சுட்டு யார் ப்ராப்ளமோ சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணினா தான் வெற்றி அடையணும்னா எல்லா தொழிலதிபர்களுக்கும் அதுதான் உண்மை. அப்படி தானே சார்? நமக்கு அது பெரிய பிரச்சனை சார். இந்த டேவிட் சர்ச்சுக்கு போகிறான், ஃபாதர் பார்க்குறாரு, டேவிட் எஸ் ஃபாதர், ஏன் ஒரு மாதிரி இருக்க சன்? 5 வருஷம் முன்னால் நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். எஸ் ஃபாதர். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை ஃபாதர், 5 வருஷம் ஆகிடுச்சு, குழந்தை இல்லை. ஓ கவலைப்படாத சன், வேளாங்கண்ணிக்கு போய் மெழுகுவத்தி ஏற்று நான் உனக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னாரு. வேண்டாம். அதுக்கப்புறம் அவனை ஃபாதர் சர்ச்சில் பார்க்கல. திடீர்னு இன்னொரு 5 வருஷம் கழிச்சுது, அதே டேவிட் வரான், ஆனால் மூஞ்சி அதே சோகமாக இருக்குது. ஃபாதருக்கே சந்தேகமாகிடுச்சு. கூப்பிட்டாரு, டேவிட் எஸ் சார், என்ன தம்பியாச்சு? இல்லை 5 வருஷமாக காணோம், நீ ஏதோ குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கலையே என்ன? அதையும் கேட்குறீங்க ஃபாதர்? நீங்கள் உங்களை பார்த்த அந்த வருஷத்துலேயே ரெட்டை குழந்தை பிறந்தது, அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது, அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது, போன வருஷம்தான் ஒரு குழந்தை பிறந்தது, இப்போ 8 மாதம். அவருக்கு ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. அப்படியே உத்து பார்த்தாரு. இவன் சொல்கிறான், சார் இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு, நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் நல்லா பிரகாசமாக எழுதி அழிச்சிட்டு வந்துருக்கானா. டேய் பிரச்சனை மெழுகுவத்தி ஏற்றுந்து இல்லையா, உங்ககிட்ட இருக்குது, அது தெரியும்.